2025 மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜில் மகா கும்பமேளா நடைபெறப் போகிறது என்று செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்போம். கும்பமேளா என்றால் என்ன? அதுவும் மகா கும்பமேளா என்றால் என்ன? அதுவும் ஏன் பிரயாகராஜில் நடைபெறப் போகிறது என்பதை பற்றி செய்திகளை பார்ப்போம். இந்த கும்பமேளாக்கள் 4 வகைகளாக கொண்டாடப்படுகிறது. ஆர்த் கும்பமேளா, பூர்ண கும்பமேளா, மக் கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா என்று 4 வகைகளாக பிரித்து கொண்டாடப்படுகிறது. ஆர்த் கும்பமேளா இது 6 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். இது ஹரித்வார் மற்றும் பிரயாகராஜில் நடைபெறும். பூர்ண கும்பமேளா இது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். இது ஹரித்வார், பிரயாகராஜ், நாசிக், உஜ்ஜயினி ஆகிய 4 இடங்களில் நடைபெறும். மக் கும்பமேளா இது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் பிரயாகராஜில் மட்டுமே நடத்தப்படும். இப்போது நடத்தப்படும் கும்பமேளா மகா கும்பமேளா என்று அழைக்கப்படுகிறது. இது 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும். இது 12 பூர்ண கும்பமேளாக்கள் நடந்த பிறகு நடத்தப்படும் மகா கும்பமேளாவாகும். இது பிரயாகராஜில் மட்டுமே நடத்தப்படுகிறது. உலகில் அதிக மக்கள் தொகை கூடும் ஒரு விழாவாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கும்பமேளா ஏன் நடத்தப்படுகிறது? அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது பல்வேறு தெய்வீக தன்மை கொண்ட பொருட்களை தொடர்ந்து அமிர்தம் கிடைத்தது. அசுரர்கள் அமிர்தத்தில் கிடைக்கக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை எடுத்து சென்றார். அப்போது பூமியில் சில துளிகள் சிந்தின. அது ஹரித்வார், உஜ்ஜயினி, காசி, பிரயாகராஜ் ஆகிய 4 நகரங்களாக அந்த சிந்திய துளிகள் தோன்றின. கும்பமேளா நேரத்தில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது மிக மிக சிறப்பு. கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 நதிகள் கூடும் திரிவேணி சங்கமத்தில் ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமி அன்று தொடங்கி பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி அன்று ஸ்நானத்தோடு இவ்விழா முடிவடைகிறது. இது பிரயாகராஜில் மட்டுமே நடக்கும். இந்த புண்ணிய நதிகளில் நீராடுவதனால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி மோட்சங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த புண்ணிய நதிகளில் நீராடுவதற்காக துறவிகள், சந்நியாசிகள், சாமானிய மக்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் என்று கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று கருதப்படுகிறது. இது ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரை ஏறத்தாழ 45 நாட்கள் நடைபெறும். இதற்கு சிறப்பு ரயில்கள், சிறப்பு பஸ்கள், சிறப்பு விமானங்கள் என்று உத்தரப்பிரதேச அரசு ஹைடெக் ஏற்பாடுகளை செய்து வைத்துள்ளது. இந்த மகா கும்பமேளாவில் கலந்து கொள்வது மிக பெரும் பாக்கியமாக கருதப்படுவதால் இங்கு கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வார்கள்.